we proclaim him, admonishing and teaching everyone with all wisdom, so that we may present everyone perfect in Christ. We strive for evangelism, discipleship, stewardship, and fellowship. Zion journey for your daily life. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே வீடுகளிலே ஒரு டெலிவிஷனுக்கு முன்பாகவும் மற்றும் மொபைல் ஃபோன் இவைகளுக்கு முன்பாக இருந்து கொண்டு தேவனை துதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட நிறைவாய் அவருடைய பிரசன்னத்தினாலே அவருடைய மகிமையினாலே நம்மை நிரப்புவாராக. நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று வேதம் சொல்கிறது. உடைய கிருபைகளை உணரத்தக்கதாய் இந்த பரிசுத்த ஆராதனை முழுமையாய் தேவ பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஓரிடத்திலே கூடி வந்தபோது பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டதை போல இன்று காலை வேளையிலே வீடுகளில் அமர்ந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் நிறைவான அபிஷேகம் நிறைவாய் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை நிரப்புகிற தேவாவியான கிரியை செய்வீராக. அற்புதமாய் கிரியை செய்யும். எல்லா தடைகளை மாற்றும். கோணலானவைகளை நேராக்கும். கரடுமுரடான பாதைகளை செவ்வைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், இடைபடும். பாடல்களிலே கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். ஆண்டவரே, சங்கீதங்கள் வேத வசனங்கள் மூலம் எங்களோடு கூட பேசுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலே இந்த டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. நம் தேவனை ஒருமித்து சேர்ந்து ஆராதிப்போம். வாக்கு மாறாத தேவன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த தேவன் அவர். ஆமென். எத்தனையோ தண்ணீர் அனுபவங்கள், எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடந்து வந்த போதிலும் தேவன் நம்மை கரமெடுத்து நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் நம் கூட இந்த தெய்வம் நம் கரமெடுத்து நம்மை நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஆமென் வாக்கு மாறாத கர்த்தர், துதிகள் மத்தியில் வாசம் பண்ற தேவனை துதிக்கி பாத்திரர். ஆமென். துதிக்கி பாத்திர அந்த தேவனை நாம் சேர்ந்து ஆராதிப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்திலே கரங்களை எடுத்து ஆமென் தேவனை பாடி ஆராதிப்போம். Praise you Jesus. Hallelujah. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினே உம்பலத்தான். கண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டின உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை துதித்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தின தேவனை குறைவில்லாமல் காத்த தேவனை இதற்கு நான் நன்றி செலுத்துவோமா? அங்கிருந்த அனுபவங்கள் எத்தனையோ மலை போன்ற பிரச்சனைகள், எத்தனையோ கோட்டைகள் கடந்த நேரத்தில் கரம் பிடித்து வழி நடத்தின தேவன் நம்மை இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாம உம்மால் நான் மதுரை தாண்டுவேன் வசனத்தில் போல ஆமென். அவர் நம் கரத்தை பிடித்துள்ளதால் எத்தனை மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் நம்ம தாண்டி செல்ல தப்பி செல்ல வழி செய்கிற தேவன். ஹalleluya. ஒரு வாட்டிடம் நன்றி நன்றி சொல்லுவோமா? எத்தனை ஆழத்தின் ஆமென். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ആകാശ ലക്ഷണങ്ങൾ കണ്ടോ കണ്ടോ, ശ്യാമഭൂഗമ ശബ്ദം കേട്ടോ കേട്ടോ, സ്വർഗ മണവാളന്റെ വേളയ്ക്കായി മധ്യാകാശം ഒരുങ്ങത്ര. ആമേൻ. ஹalleluya. மலையாள பாடல். ஆமென் ஆமென். நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம் தினந்தோறும் கேட்கிற செய்திகள் எல்லாம் எது தெரிவிக்கிறது என்றால் அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஆயால் நாம ஆயத்தமா ஆமென் என்ற நம்முடைய கேள்வி. ஹalleluya. நம்மை தாமே நாம் கேட்டோம், நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று. ஹalleluya. ஆமென். சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். Praise you, Jesus.
ലക്ഷണങ്ങൾ കണ്ടോ കണ്ടോ, ക്ഷാമഭൂകമ്പ ശബ്ദം കേട്ടോ കേട്ടോ. ആകാശ ലക്ഷണങ്ങൾ കണ്ടോ കണ്ടോ, ക്ഷാമഭൂകമ്പ ശബ്ദം കേട്ടോ കേട്ടോ. സ്വർഗമണവാളന്റെ വേളയ്ക്കായി മധ്യാകാശമൊരുങ്ങുകയത്രേ. സ്വർഗമണവാളന്റെ വേളയ്ക്കായി മധ്യാകാശമൊരുങ്ങുകയത്രേ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. മുൻപന്മാരായ പിൻപന്മാർ, പിൻപന്മാരായ മുൻപന്മാർ ഏവരും കാണുമാദിനം, കർത്താവിൻ കൊയ്ത്തു ദിനത്തെ. പിൻപന്മാരായ പിൻപന്മാർ, പിൻപന്മാരായ മുൻപന്മാർ ഏവരും കാണുമാദിനം, കർത്താവിൻ കൊയ്ത്തു ദിനത്തെ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. പാഴാക്കി കളയരുതേ ഇന്നോട്ടങ്ങൾ അധ്വാനമല്ല, ലോക ഇൻപങ്ങൾ വെടിയാം കർത്താവിനായി ഒരുങ്ങിടാം. പാഴാക്കി കളയരുതേ ഇന്നോട്ടങ്ങൾ അധ്വാനമല്ല, ലോക ഇൻപങ്ങൾ വെടിയാം കർത്താവിനായി ഒരുങ്ങിടാം. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. ലോകമോഹങ്ങൾ വെടിഞ്ഞോ, ആരാലും വെറുക്കപ്പെട്ടോ. വിശ്വാസം കാത്തു സൂക്ഷിച്ചോ, ഏവരും കാണും സദസ്. ലോകമോഹങ്ങൾ വെടിഞ്ഞോ, ആരാലും വെറുക്കപ്പെട്ടോ. വിശുദ്ധിയെ കാത്തു സൂക്ഷിച്ചോ, ഏവരും കാണും സദസ്. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. കാണുമോ നീ കർത്തൻ വരവിൽ, കേൾക്കുമോ കാഹള ശബ്ദത്തെ. ഒരു കരുണ ഒപ്പുകൊടുപ്പ് അവിടെ വരുകയിൽ നാം എഴുന്നേൽക്കാൻ, അവർ വരുകയിൽ നാം എടുത്തുകൊള്ളാം. ശബ്ദത്തെ പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. പ്രിയ നിൻ വരവേറ്റം ആസന്നമേ, പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ.
കാരുണ്യാസന്യമേ പ്രതിഫലം ലഭിക്കുന്ന നിശ്ചയമേ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களை நடத்த வல்லவர் என்று விசுவாசித்து இருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாள் எல்லாம் எங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே எங்களை கலங்காதே திகையாதே நான் உன் தெய்வன் என்று சொல்லி வாக்குப்படும் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் கரத்துக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலும் ஆவியானவர் எங்களுக்குள் அசைமாடுவீராக. ஆவியானுடைய வல்லமைகளை நாங்கள் உணரச் செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுமா ஒரு மனப்பட்டு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் அப்பா, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை தாரும் ஆவியானவரே. ஆமென் ஜீசஸ். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தர் ஆவியானவரே, கர்த்தர் நல்லவர் அப்பா. கவலை கண்ணீர் மறந்து கர்த்தரையே நோக்கத்தக்கதா, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கத்தக்கதா ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பீராக. ஆமென் ஜீசஸ். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும் அப்பா, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு,
விரும்பாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போகண்டாப்பா. என்னை எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும் அப்பா? உங்களுடைய விருப்பம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீர் விரும்புகிறதை மட்டும் செய்ய என்னை உருவாக்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கிணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஓ உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் சபைக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியோடு நடத்துதல், பரிசுத்தர் ஊற்றப்படுதல், தேசம் முழுவதும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம், மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்படட்டும். மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவி ஊற்றப்படட்டும். இந்த இடத்தில் வீடுகள் இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்பி ஹalleluya கர்த்தர் நிரப்புவாராக, கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்பட்டோம். ஆலயம் உடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு சொல்லப்பட்டதை போல ஒவ்வொரு ஆலயங்களும் உடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும், உடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும், உடைய கிருபையினால் நிரப்பப்படட்டும். உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஜனத்தை நிரப்புவதாக, நிரப்புவதாக. Touch the name of Jesus. விடுதலை உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ரிபக்கரபா ஷரபா ரியாந்தரபடப ரிபக்கரபா. இந்த காலவிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அவர் நம்மை சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற தெய்வம். அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ, அவர் விரும்புகிறதை போல உருவாக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். அருமையான சகோதரனே, வீடுகள் அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்துகிற பாதை தெரியாதபடி எங்கேயோ நீ கடந்து போயிருக்கலாம். கர்த்தர் காலோடு கூட பேசுகிறார். நீ அந்த இடத்தை விட்டு கடந்து வா, ஆவியானவர் நடத்தும்படி ஆண்டவருடைய கரத்துக்குள் உன்னை அடங்கி இருக்க, அவருக்காய் காத்திருக்க, அவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்துக் கொண்டு. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உடைய சுயங்கள் வேண்டாம், உடைய சுயங்கள் சாம்பலாகட்டும், உடைய சுயங்கள் தகர்க்கப்படட்டும். Glory, glory, glory. என்னை முற்றும் மாற்றிட
உன்னத பலன் ஈந்திடும். இன்னும் இன்னும் ஈசனாயும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானாந்திறந்தருளும் பல தானங்களையும் நேரமாதல் வானவரின் ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதம். சேர்ந்து சொல்லுமா? வானம் திறந்தருளும் தானங்களே நேரமாதல் வானவரின் ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். Once again together. வானத்திறந்தருளும் பல தானங்களையும் நேரமாதல் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்து அருளும் பல தானங்களை குடும்பங்களுக்கு கர்த்தர் அருளுவீராக. இப்போதும் ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில சகலமும் தகர்ந்து போனதை போல நான் நடத்தப்படவில்லையே. Nobody is there to lead me, Lord. I am not led by the Spirit. I am deviated from the Spirit of God. தேவனுடைய ஆவியிலிருந்து நான் சிதறடிக்கப்பட்டு என்னுடைய வழி வேறு விதமாய் சென்று விட்டதே. ஆவியானவர் நடத்துங்கப்பா, என்னை மூற்று மாற்றுங்க என்று சமர்ப்பித்து கொடுக்கிறவர்கள் கரங்களை வைத்து என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஈந்திடும். இன்னும் இன்னும் ஈசனையும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீர். சேர்ந்து வானாந்திறந்தருளும் பல தானங்களையும் நேரமாது வானவரே ஞானமுள்ள எண்ணிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நல்லவர். வானம் திறந்தருளும் பலத்தினாலே நீ நிரப்புங்கப்பா, நீ நிரப்புங்க. Thank you Holy Spirit. நம்முடைய தேசத்துக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் மூலமாய் பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் குடும்பங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. அப்பா, ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். சங்கார தூதன் வரும்போது ஹல்லேலூயா, நிலக்கால்கள் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை சங்கரிக்காதபடி பாதுகாத்ததை போல இரத்த கோட்டைக்குள் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்திய தேசத்தினுடைய சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சபைகள் ஆராதனைக்காய் திறக்கப்படட்டும். சபைகள் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்க நேரத்தில் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், தேசத்தை அசைக்கிற பரிசுத்த ஆவியோட சிவாடுதல். பெந்தேகோஸ்தே நாளிலே அவள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தபோது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை போல ஒரு மிகப்பெரிய ஊற்றப்படுதல் 2020ஆம் ஆண்டிலே நாங்கள் காண விரும்புகிறோம். எங்கள் தேசம் அதை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக அனைத்தும் உள்ள பரிசுத்தவான்களுக்காக, உலக அனைத்தும் உள்ள ஜனங்களுக்காக, ஆண்டவரே, உலக அனைத்தும் உள்ள ராஜ்யங்களுக்காக, ராஜ்யத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உலக அனைத்தும் ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஒரு மாற்றத்தின் நாட்கள் இந்த நாட்கள் இருக்கிற. அப்படினாலும் நமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுடைய தமிழகத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இந்த நோயுடைய தொற்று கூடிக்கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் அப்பா. ஆனால் கர்த்தராலே கூடும் ஆண்டவரே. சீக்கிரமாக இந்த நோய் தொற்றுடைய அகோரங்கள் முறிக்கப்படுவதாக, ஜனங்கள் விடுதலையை காண்பார்களாக. Let us see a great deliverance. ஆண்டவரே, இந்த நாட்களில் பலவிதமான அடையாளங்கள், வேதம் எங்களுக்கு சொல்லுகிற வருகையின் அடையாளங்களை நாங்கள் கண்டுகொண்டே இருக்கிறோம். அவைகளை காணும்போது ஜனங்கள் உணர்வடையட்டும் ஆண்டவரே. சபை உணர்வடையட்டும். எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவரே. ஃபினான்ஷியலாக ஆண்டவரே தகர்க்கப்பட்டிருக்கிற பல குடும்பங்கள் உண்டு. சில குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராய் போயிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு ஃபினான்ஷியல் பஞ்சத்துக்கு நேராய் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்களே. இதை கர்த்தர் விடுதலை ஆக்கும். தேசம் விடுதலை ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சபைகள் நாங்கள் சீக்கிரமாய் ஒருமனப்பட்டு ஆராதிக்க கர்த்தர் வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். எங்கள் ராஜ்ய தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தலைவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை உணரத்தக்கதாய் கர்த்தர் நாட்களே ஹல்லேலூயா தேசத்தை அசைக்கிற தெய்வம் அசைவாடுதலை உணரட்டும். தாழ்த்துக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனையில் தேவ பிரசன்னம் நிறைவாய் தங்கட்டும். இயேசு நாமத்துக்கு கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 16 സങ്കീർത്തനം വായിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. ദൈവമേ, ഞാൻ നിന്നെ ശരണമാക്കിയിരിക്കയാൽ എന്നെ കാത്തുകൊള്ളണമേ. ഞാൻ യഹോവയോട് പറഞ്ഞത്, നീ എൻ്റെ കർത്താവാകുന്നു, നീ ഒഴികെ എനിക്കൊരു നന്മയുമില്ല. ഭൂമിയിലെ വിശുദ്ധന്മാരോ അവരെനിക്ക് പ്രസാദമുള്ള ശ്രേഷ്ഠന്മാർ തന്നെ. അന്യദേവനെ കൈക്കൊള്ളുന്നവരുടെ വേദനകൾ വർദ്ധിക്കും. അവരുടെ രക്തപാനീയ ബലികളെ ഞാൻ അർപ്പിക്കുകയില്ല. അവരുടെ നാമങ്ങളെ എൻ്റെ നാവിന്മേലെടുക്കുകയുമില്ല. എൻ്റെ അവകാശത്തിൻ്റെയും പാനപാത്രത്തിൻ്റെയും പങ്ക് യഹോവയാകുന്നു. നീ എനിക്കുള്ള ഓഹരിയെ പരിപാലിക്കുന്നു. അളവുനൂൽ എനിക്ക് മനോഹര ദേശത്ത് വീണിരിക്കുന്നു. അതേ, എനിക്ക് നല്ലൊരു അവകാശം ലഭിച്ചിരിക്കുന്നു. എനിക്ക് ബുദ്ധി ഉപദേശിച്ചു തന്ന യഹോവയെ ഞാൻ വാഴ്ത്തും. രാത്രികാലങ്ങളിലും എൻ്റെ അന്തരംഗമിനെ ഉപദേശിക്കുന്നു. ഞാൻ യഹോവയെ എപ്പോഴും എൻ്റെ മുമ്പിൽ വെച്ചിരിക്കുന്നു. അവൻ എൻ്റെ വലത്ത് ഭാഗത്തുള്ളത് കൊണ്ട് ഞാൻ കുലുങ്ങിപ്പോകയില്ല. അതുകൊണ്ട് എൻ്റെ ഹൃദയം സന്തോഷിച്ച് എൻ്റെ മനസ്സ് ആനന്ദിക്കുന്നു. എൻ്റെ ജഡവും നിർഭയമായി വസിക്കും. നീ എൻ്റെ പ്രാണനെ പാതാളത്തിൽ വിടുകയില്ല. നിൻ്റെ പരിശുദ്ധനെ ദ്രവത്വം കാണുവാൻ സമ്മതിക്കുകയുമില്ല. ജീവൻ്റെ വഴി നീ എനിക്ക് കാണിച്ചു തരും. നിൻ്റെ സന്നിധിയിൽ സന്തോഷ പരിപൂർണതയും നിൻ്റെ വലത്ത് ഭാഗത്ത് എന്നും പ്രമോദങ്ങളുമുണ്ട്. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമുക്കെല്ലാവർക്കും കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യാം. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സമയത്തെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. എല്ലാ ശ്രോതാക്കൾക്കും പ്രത്യേകമായ യേശുവിൻ നാമത്തിലുള്ള സ്നേഹവന്ദനത്തെ ഇത്തരത്തിൽ അറിയിക്കുന്നു. വളരെ മനോഹരമായ ഒരു സങ്കീർത്തനമാണ് ദാവീദ് ഇവിടെ രചിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. പണ്ഡിതന്മാരതിനെ മശിഹ സങ്കീർത്തനം എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ദാവീദ് ഇതിന് തലക്കെട്ടിൽ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് സ്വർണ്ണഗീതം എന്നാണ്. യേശുക്രിസ്തുവിനെ കുറിച്ച് ചിന്തിക്കുന്ന പ്രവചനപരമായ 3ാമത്തെ സങ്കീർത്തനം എന്നാണ് പണ്ഡിതന്മാർ അഭിപ്രായപ്പെട്ടിരിക്കുന്നത്. അതിൻ്റെ 1ാം വാക്യം ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്: ദൈവമേ, ഞാൻ നിന്നെ ശരണമാക്കിയിരിക്കയാൽ ഞാൻ ലജ്ജിച്ചു പോകരുതേ. നീ എന്നെ കാത്തുകൊള്ളണമേ. സർവശക്തനായ ദൈവത്തിൽ ശരണം പ്രാപിക്കുന്ന ഒരു മനുഷ്യൻ എല്ലാ കാലത്തും ദൈവത്താൽ കാക്കപ്പെടുന്നു എന്നതാണ്. നമുക്കറിയാം ദാവീദിനെക്കുറിച്ച് വിവിധമായ പ്രതിസന്ധികൾ കൂടെയൊക്കെ അദ്ദേഹം കടന്നുപോയതാണ്. അവിടെയൊക്കെ സർവശക്തനായ ദൈവം അദ്ദേഹത്തെ കാത്തു സൂക്ഷിച്ചിരുന്നു എന്നതാണ് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരോട് എനിക്ക് പറയാനുള്ളത്, പ്രതിസന്ധികൾ നമ്മുടെ ജീവിതങ്ങളിൽ വരാം. ഏത് പ്രതിസന്ധികളുടെ മധ്യേയും സർവശക്തനായ ദൈവത്തിൽ ശരണം പ്രാപിക്കുന്നുവെങ്കിൽ നിശ്ചയമായി നമ്മളെ നടത്തുവാൻ മതിയായ ഒരു ദൈവമാണ്. നമുക്കറിയാം സൂழ்நிலைകളൊക്കെ മാറി മറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. വിവിധമായ ക്രൈസിസിലൂടെ മനുഷ്യൻ കടന്നുപോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ കാലങ്ങളിൽ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു എന്ന് പറയുന്ന പ്രിയപ്പെട്ടവർ പോലും സർവശക്തനായി ദൈവത്തെ വിട്ട് അന്യദേവന്മാരെ പിന്തുടരുന്ന ഒരു കാലത്തിലേക്ക് മാറിക്കൊണ്ടിരിക്കുന്നുവോ എന്ന് നമ്മളെ തന്നെ ശോധനയുടെ ഒരു കാലം എത്തിയിരിക്കുകയാണ്. അതിൻ്റെ അടുത്ത വാക്യം ഇങ്ങനെ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്: അന്യദേവനെ കൈക്കൊള്ളുന്നവരുടെ വേദനകൾ വർദ്ധിക്കും. അവിടെ രക്തപാനീയ ബലികളെ ഞാൻ അർപ്പിക്കുകയില്ല. ഒരു ദൈവവേദനയോടുള്ള ബന്ധത്തിൽ നമ്മളെല്ലാവരും ഓർത്തിരിക്കേണ്ടത്, ഏത് പ്രതിസന്ധികൾ വന്നാലും സർവശക്തനായ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുന്നൊരു ദൈവവേദനയെ കരുണയോടെ കാത്തു സൂക്ഷിപ്പാൻ മതിയായ ഒരു നല്ല ദൈവമാണ് നമ്മൾക്കുള്ളത്. ഇവിടെ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്:
അതുകൊണ്ട് പ്രതികൂലങ്ങൾ വരുമ്പോൾ, പ്രതിസന്ധികൾ വരുമ്പോൾ അന്യദേവന്മാരുടെ മുമ്പാകെ ദേവന്മാർക്ക് വേണ്ടി ജാതികൾ ആ കാലങ്ങളിൽ അർപ്പിച്ചിരുന്ന രക്തപാനീയ ബലികളെ ഞാൻ അർപ്പിക്കുകയില്ല എന്നാണ് ദാവീദിൻ്റെ ഒരു തീരുമാനം. രക്തപാനീയ ബലികളെന്ന് പറഞ്ഞാൽ അക്കാലങ്ങളിൽ മൃഗത്തിൻ്റെ രക്തത്തോടു കൂടെ ഒരു കപ്പ് വൈനോ വീഞ്ഞോ അതല്ലെങ്കിൽ വെള്ളമോ ചേർത്ത് അവരുടെ ദേവന്മാരുടെ മുമ്പാകെ അവരർപ്പിക്കുകയും ഒരല്പസമയം കഴിയുമ്പോൾ അതിനകത്ത് തന്നെ അവർ കുടിക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു പ്രവണത കാലങ്ങളുണ്ടായിരുന്നു. എന്നാൽ യഹൂദന് ഇത് നിഷിദ്ധമായിരുന്നു. ഒരു ദൈവത്തിനോടുള്ള ബന്ധത്തിൽ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത് പ്രതിസന്ധികളില്ലാത്തൊരു ലോകത്തിലല്ല നമ്മളായിരിക്കുന്നത്. സങ്കീർണമായ ഏത് പ്രതികൂലങ്ങളുടെ മധ്യേയും നമ്മളെ നടത്തുവാൻ മതിയായ ഒരു നല്ല ദൈവം നമുക്കുണ്ട് എന്നതാണ്. അതുകൊണ്ട് ദൈവവേദനയുടെ ബന്ധത്തിൽ അടുത്ത 2 വാക്യത്തിന് ശേഷം പറഞ്ഞിരിക്കുന്നത് ഞാൻ യഹോവയെ എപ്പോഴും എൻ്റെ മുമ്പിൽ വെച്ചിരിക്കുന്നു, അവൻ എൻ്റെ വലത്ത് ഭാഗത്തുള്ളത് കൊണ്ട് ഞാൻ കുലുങ്ങിപ്പോകയില്ല. സങ്കീർത്തനക്കാരൻ പറയുന്നത് അങ്ങനെയാണ്. അപ്പോൾ ദൈവത്തെ ഏത് പ്രതികൂലങ്ങളിൽ കൂടെ കടന്നു പോകുമ്പോഴും ജീവിതത്തിൽ 1-ാം സ്ഥാനം ദൈവത്തിന് കൊടുക്കുന്ന ഒരു ദൈവവേദത്തിൽ കുലുങ്ങുവാൻ സാധ്യമില്ല എന്നാണ്. 125-ാം സങ്കീർത്തനം പറയുന്നത് എങ്ങനെയാണ്? പ്രൈസലോ, ഏത് പ്രതികൂലങ്ങൾ വന്നാലും കുലുക്കുവാൻ വേദനകൾ വന്നാലും ഒരു ദൈവവേദത്തിൽ കുലുങ്ങാതെ സർവശക്തനായ ദൈവം താങ്ങുമെന്ന്. അടുത്ത വാക്യം പറഞ്ഞിരിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? ദൈവം അവനെ വലത്തുഭാഗത്തുള്ളത് കൊണ്ട് ഞാൻ കുലുങ്ങിപ്പോകയില്ല. നമ്മുടെ എല്ലാ സാഹചര്യങ്ങളുടെ മധ്യേയും ഏത് പ്രതിസന്ധിയുടെ മധ്യേയും നമ്മളെ താങ്ങുന്ന ദൈവമുള്ളത് കൊണ്ട് ദൈവകാര്യം നമുക്ക് സന്തോഷത്തോടെ നമ്മളെ തന്നെ ഏൽപ്പിക്കും. അടുത്ത വാക്യം പറയാം, അതുകൊണ്ട് എന്തുകൊണ്ട് ദൈവത്തിന് 1-ാം സ്ഥാനം കൊടുക്കുന്നത് കൊണ്ട്, ദൈവത്തെ നമ്മുടെ മുമ്പിൽ വെച്ചിരിക്കുന്നത് കൊണ്ട്, ദൈവം നമ്മുടെ വലങ്കരം പിടിച്ചിരിക്കുന്നത് കൊണ്ട്, ദൈവത്തിൻ്റെ കരുണ നമ്മുടെ മേൽ ഉള്ളത് കൊണ്ട് എൻ്റെ ഹൃദയം സന്തോഷിച്ച് എൻ്റെ മനസ്സ് ആനന്ദിക്കുന്നു, എൻ്റെ ജഡവും നിർഭയമായി വസിക്കും. അതുകൊണ്ട് എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, ഇന്ന് പകൽക്കാലം ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ, സർവശക്തനായ ദൈവത്തിന് ജീവിതത്തിൽ 1-ാം സ്ഥാനം നൽകി നമ്മൾ നിൽക്കുന്നുവെങ്കിൽ പ്രതികൂലങ്ങൾ വരുമ്പോൾ ജാതികളെപ്പോലെ അന്യദേവന്റെ മുമ്പാകെ പോകാതെ പ്രതീക്ഷയോടും ഉറപ്പോടും സർവശക്തനായ ദൈവത്തെ നമ്മൾ വിശ്വാസം അർപ്പിക്കുന്നെങ്കിൽ നമ്മുടെ ജഡം നിർഭയമായി വസിക്കും. ഭൂമിയിൽ നമ്മളെ കുലുക്കുവാൻ ഈ സാഹചര്യങ്ങൾക്ക് കഴിയുകയില്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ സാഹചര്യങ്ങൾക്ക് മാറ്റം വരും. ദൈവത്തിൻ്റെ കരുണ നമ്മുടെ മേൽ ഉണ്ടാകുമാകയാൽ ഇന്ന് പകൽക്കാലം നമുക്ക് ഏൽപ്പിക്കാം. ഒരു നാളും തള്ളിക്കളയാത്ത ദൈവം ഇത് നമ്മളെ പുറത്തു കൊണ്ടുവന്ന് നമ്മളെ അനുഗ്രഹിപ്പാൻ വിശ്വസ്തനത്രേ. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. പരിശുദ്ധ പിതാവേ, ഈ നല്ല സമയത്തിനായി ഞങ്ങൾ നന്ദി പറയും. നല്ല വാക്യങ്ങൾക്കായി ഞങ്ങൾ നന്ദി പറയുന്നു. പ്രതികൂലങ്ങൾ വരുമ്പോൾ ദൈവത്തെ വിട്ട് അനേകർ പിന്മാറിപ്പോക്കുന്നത് ഞങ്ങൾ കാണപ്പെടുകയാണ്. എന്നാൽ നാളുകളിൽ ദൈവത്തിൽ ആശ്രയം വെച്ച് അനുഗ്രഹത്തോടെ നിലനിൽപ്പിനിടയാക്കുമാറാകണമേ. ഞങ്ങളുടെ ജഡം നിർഭയമായി വസിക്കേണ്ടതിനാ, ഞങ്ങൾ കുലുങ്ങാതിരിക്കേണ്ടതിനാ, നിന്റെ കരുണ ഞങ്ങളുടെ മേൽ പൊഴിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. ആരെങ്കിലും ഭാരത്തോടെ വേദനയോടെ വിവിധമായ നിലകളിൽ കുലുക്കത്തോടെ ആയിരിക്കുന്നു, ഇന്ന് പകൽക്കാലം ഞങ്ങൾ വരെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. അവിടുത്തെ നാമത്തെ പ്രൈസ് ദി ലോർഡ് വെളിപ്പെടുത്തിയാട്ടെ. തിരുശക്തി വെളിപ്പെടുത്തും, മഹത്വം എടുക്കും. യേശുവിൻ നല്ല നാമത്തിൽ അപേക്ഷിക്കുമ്പോൾ കൃപയോട് കേൾക്കണം നല്ല ദൈവമേ. ആമേൻ. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த நாளின் கால வேளையிலே தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கடந்த நாட்களெல்லாம் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். நம்முடைய வீடுகளிலே முடங்கி இருக்கிற வாழ்க்கையும் கர்த்தர் அறிகிறார். Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பின் காலத்தையும் கர்த்தர் அறிந்திருந்தார். தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் Praise the Lord அவருடைய மகத்தான திட்டத்தில் வைத்திருந்த அந்த மகிமையின் பிரசன்னமாகுதலை இந்த தேசம், இந்த உலகம் உணரத்தக்கதாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி 50வது நாளிலே பரிசுத்தாவியின் ஊற்றப்பட்டு தேவனுடைய சபையை ஆண்டவர் உருவாக்கி இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரை நமக்கு ஒரு தேற்றரவாளனாய் தந்திருக்கிறாரே, அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலே உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிற விஷயம், நம்முடைய சரித்திரத்திலே இந்த நாளை பெந்தேகொஸ்தே நாள் என்று சொல்லுகிறதை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். பெந்தேகொஸ்தே என்ற விஷயத்தை சொன்னவுடனே சொல்லுடைய மனதில் வருவது அது பெந்தேகொஸ்தே சபையின் நாள் இல்லைங்க.
இது பெந்தேகோஸ்தே சபையின் நாள் அல்ல, பெந்தேகோஸ்தே என்ற ஒரு பிரைஸ் தி லார்ட் இஸ்ரவேலுடைய யூதருடைய பண்டிகையின் நாள். பிரைஸ் தி லார்ட். இந்த பெந்தேகோஸ்தே நாளின் விசேஷம் என்ன, அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களோடு கூட பேசும். நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீரோ கர்த்தர் அதை ஜனத்துக்கு தேவையான மன்னாவை பகிர்ந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் பேசுங்க. உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்புகிற நேரத்திலே நமக்கு மிகவும் மிக மிக பரிச்சயமான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் பிரைஸ் தி லார்ட் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே வாசிக்க நேரத்தில் சந்தோஷப்படுத்தின விஷயம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறும் போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அங்கு எருசலேமிலே காத்திருக்கிற ஒரு கூட்டம் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை பிரைஸ் தி லார்ட் கொண்டாடும்படியாக எருசலேமிலே கூடி வந்தார்கள். சிலவேளை நம்ம மனசுல வச்சிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, அவர்கள் பரிசுத்தாவிக்கு காத்திருந்து கூடி வந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையுடைய விசேஷத்தை, அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய ஸ்பெஷாலிட்டியை, யூனிக்னஸை அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி வந்து கொண்டாடும்படி வந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையுடைய விசேஷம் என்ன? வேதத்தை சற்று திருப்பி உங்களுடைய சிந்தைகளை திருப்ப விரும்புகிறேன். நான் 3 காரியத்தை இன்று உங்களுக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்ற தலைப்பிலே சொல்ல விரும்புகிறேன். First thing is, praise the Lord, praise the Lord. Pentecost reminds the constituting of the nation. ஒரு ராஜ்யத்தினுடைய praise the Lord, hallelujah, அந்த ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களை அல்லது ராஜ்யத்தினுடைய குடியரசை ஏற்படுத்துறது தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அதற்கு புரிவதற்காய் சொல்லுகிறேன். இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் சுதந்திரம் கிடைத்தவுடனே இந்தியா அரசாக செயல்பட தொடங்கவில்லை. இந்திய அரசு செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விஷயம் அவசியப்பட்டது. that is the constitution of the nation. ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டம். சட்டதிட்டம் இல்லாதபடிக்கு அரசு செயல்பட முடியாது. ஆகவேதான் 3 ஆண்டுகள் சட்டத்தை உருவாக்கும்படி சட்ட வல்லுநர்கள் முனைந்தார்கள். அந்த முனைவின் பலனாக 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்தியா குடியரசாக மாற்றப்பட்டது. The greatest democratic என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்தின் பெரிய ஜனநாயக நாடாகிய இந்தியா 1950ஆம் ஆண்டு உருவெடுத்தது. இதனுடைய praise the Lord, hallelujah, இதனுடைய உண்மையான விஷயம் என்ன என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிற நேரத்திலே இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டார். அந்த தெய்வீக திட்டத்தை ஆண்டவர் நடத்த அநேக காலங்கள் சென்றது. இவ்விதமாய் வாசிக்கிறோம், அந்த யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் சந்ததியாகியவர்கள் praise the Lord, அவர்கள் எகிப்துக்கு போன போது எகிப்திலே பெருகினார்கள்.
அப்படி என்றால் அடிமைத்தனம் என்று நாம் சொல்லுகிற எகிப்திலே அவர்கள் ஜாதியாக இஸ்ரவேல் ஒரு பெரும் சேனையாக மாற்றப்பட்டார்கள். அதுவரை தேவர் சிங்கிள் ஃபேமிலி. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். A single family was selected by God. ஆண்டவர் ஒரு சின்ன குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தை ஒரு ஜாதியாக மாற்ற ஆண்டவர் ஒரு தேசத்தில் அடிமைகளாக மாற்றினார். ஆமென். ஆனால் இவர்களுக்கு இதுவரை சட்டம் கொடுக்கப்படவில்லை, இவர்களுக்கு இந்த ராஜ்யமும் ஏற்படுத்தப்படவில்லை, இவர்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தவும் இல்லை. ஆனால் இந்த ஜாதியை ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுத்த போது இன்னும் அவர்களை ராஜ்யமாய் ஏற்படுத்தாதிருப்பதை ஆண்டவர் பார்த்தபோது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் நேரத்திலே, யாத்ரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திர எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளில் சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். சீனாயிலே சேர்ந்த போது சீனாயிலே ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் என்றால், ஆண்டவர் மோசேயை சீனாய் மலையின் மேலே கொண்டு போய் ஜனங்களுக்கென்று நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த 50வது நாளை கொண்டாடுகிற ஒரு முக்கியமான பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை. ஆமென். ஹalleluya. So we have to understand Pentecost reminds the constituting of the nation. ஒரு ராஜ்யத்தினுடைய அல்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படுகிற ஒரு நாள் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு அந்த பெந்தேகோஸ்தையை சொல்லுகிற நேரத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பெந்தேகோஸ்தே என்பது சட்டத்தை பரிபாலிக்கிற, சட்டத்தின்படி நடக்கிற, சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற, சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமாய் சேர்க்கப்படுகிற ராஜ்யம் உருவாக்கப்படுவதுதான் பெந்தேகோஸ்தே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வேதத்தை திருப்பி பார்க்கும் நேரத்தில் உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11-12. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைஸ் தி லார்ட், உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொள்ளும்படி இவைகளின்படி செய்ய கடவாய். ஆமென். அப்போ the constituting of the nation, ஒரு ராஜ்யத்தினுடைய நியாயப்பிரமாணம் கொடுத்து ராஜ்யத்துடைய சட்டம் கொடுக்கப்பட்டு ராஜ்யம் உருவாக்கப்படுகிற நேரத்திலே அங்கு சொல்லப்படுகிற விஷயம், உன் குமாரனும் குமாரத்தியும் வேலைக்காரனும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லா மக்களும் ஒருமனப்பட்டு சந்தோஷப்பட்டு இவைகளை கை கொள்ளுகிற அந்த நியாயப்பிரமாணத்தின் நினைவு கூறுதல் நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை சொன்னவுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதில் சந்தோஷப்பட வேண்டும். இன்னைக்கு பெந்தேகோஸ்காரங்கள் சொல்ற ஒரு கூட்டத்தை நாம்
பிரித்து பார்க்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் பெந்தேகோஸ்தே பண்டிகையை பெந்தேகோஸ்காரங்க பெந்தேகோஸ்தே சபையினர் கொண்டாட மாட்டாங்க. மற்ற சபையினர் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவார்கள். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஆனால் நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்படுகிற நீ சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நியாய பிரமாணத்துக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கர்த்தர்களுக்கு இப்படி ஒரு பிரமாணத்தை தந்தார், கர்த்தர்களை ஒரு ராஜ்யமாய் உருவாக்கினார் என்று சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே நாளை நீங்களும் நானும் ஆசரிக்கிறோமோ கொண்டாடுறோமோ, I don't mind what it is, but I want to tell you, hallelujah, நீங்களும் நானும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரமாணத்தின்படி நடக்கிறவனாயிருக்க வேண்டும். பிரமாணத்தின்படி மல்லுத்தம் செய்கிறவனாயிருக்க வேண்டும். எப்படி பிரமாணத்தின்படி நடப்பது? இந்த வேத வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சுருக்கி 2 கட்டளையில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவனு போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக. இந்த பிரமாணம் 10 கட்டளை. இந்த கட்டளையுடைய விசேஷம் இவைகளெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லுகிறேன், உனக்கு 2 பிரமாணத்தில் ஆண்டவர் சுருக்கி தருகிறார். என்ன தெரியுமா? அன்பு என்கிற 3 எழுத்துல கர்த்தர் மொத்த பிரமாணத்தையும் தந்திருக்கிறார். சோ தேவனுடைய சபை இந்த பெந்தேகோஸ்தையை கொண்டாடும் போது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், யாரெல்லாம் அங்க கூட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருக்கா கூட அந்த இடத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த இடத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், உன் குமாரனும் குமாரத்தையும் வேலைக்காரனும் விதவையும் ஸ்ட்ரேஞ்சர், யாரெல்லாம் உன் வீட்டில் யாரிடமத்தெல்லாம் நீ பழகி இருக்கிறாயோ அனைவரிடத்திலையும் அன்பு செலுத்தும்படி கர்த்தர் உன்னை இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். What is love? அன்பு செலுத்துதல் என்றால் என்ன? அன்பு என்பதை இங்கு 2 விஷயத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். It is a horizontal relationship as well a vertical relationship. ஒரு vertical relationship அப்படி என்றால், ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டால் அந்த சிலுவையிலே ஒரு ஹரிசாண்டல் ஒன்று இருக்கிறது, ஒரு வெர்டிக்கல் இருக்கிறது. இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் எதை நமக்கு காட்டுகிறது என்றால், தேவனுக்கும் நமக்குமான தொடர்பை காட்டுகிறது. ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் எதை காட்டுகிறது என்றால், இந்த உலகுக்கும் நமக்குமான அல்லது மற்ற மனிதர்களோடு கூட நமக்கு இருக்கிற தொடர்பை காட்டுகிறது. இந்த தொடர்பில் எது நம்முடைய ஜீவிதத்தில் முறிந்து போனாலும் நீ அன்பில்லாதவனாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பக்தர்கள் பாடினார்கள், விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் அன்பு மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு? நம்மகிட்ட இல்லாதது அன்பு தான். ஆமென். நம்மகிட்ட இல்லாதது அன்பு தாங்க. இன்று காலையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற தேவ பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தை நினைவு பண்ணும் போது முதலாவது நீ செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், அந்த நியாய பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறதா? அன்பை குறித்து அநேக வசனங்கள் கேட்டிருக்கிறோம், அநேக செய்திகள் கேட்டிருக்கிறோம். நான் அதற்குள்ளாய் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன். அன்பு என்கிற இந்த சாரத்தை உலகுக்கு காட்டிய சிலுவையை பார்க்கிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. Hallelujah. There is only one love we can commemorate, that the love of Jesus Christ in the cross. சிலுவையிலே அவர் நமக்கு பாராட்டின அன்பை பார்க்கும் நாம் கொண்டாடுவதற்கு, நாம் பண்டிகையாய் ஆசரிப்பதற்கு வேறு ஒரு அன்பு இல்லை. அவர் சொல்லுகிறார்,
ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். Hallelujah. That's a vertical love. இந்த வெர்டிக்கல் லவ்ல ஆண்டவருக்கு நமக்குமான அந்த அன்பு praise the Lord பெருக வேண்டும். முதலாவது தேவனுக்கு நமக்குமான அன்பு பெருகணும். நான் எல்லாரோடும் பொதுவாக பெந்தேகோஸ்து சபையில திருவிருந்து ஆராதனை செய்யும் போது முந்தைய நாட்களிலே ஒரு விதமான சாட்சி சொல்லுகிற பழக்கம் உண்டு. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து விட்டது. அந்த பழக்கம் விதமாய் இருக்கும். எழும்பி நின்று சொல்லுவாங்க, நான் எல்லாரோடும் சபையோடும் தேவனோடும் பிரைஸ் தி லார்ட் எல்லாத்துலேயும் நான் நல்லா இருக்கிறேன், அதனால திருவிருந்து அறுக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்கிறேன், இப்படி சொல்லி முடித்த போது எத்தனையோ சபைகளிலே பிரச்சனைகள் இந்த திருவிருந்து முடிந்தவுடனே சபைக்குள் அடி வந்திருக்கிறது, சபைக்குள் போராட்டம் வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இது அன்பா இல்ல மேல வார்த்தையில வந்த அன்பா? இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டும். what kind of love do we have? இயேசுவிடத்திலே பாராட்டின அன்பு, the vertical relationship is, it's not a ரெசிப்ரோக்கலாக, அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்காத அன்பு. ஹல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அகாப்பே என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் சொல்லப்பட்டதை போல எதிர்பார்ப்பை இல்லாத அன்பு. அந்த அன்பை ருசித்தருகிறவன். பெந்தேகோஸ்தே நாள் விசேஷம். அந்த அன்பை ருசிக்க ருசிக்க, thank you Lord for your love. Though I am not worth enough, you loved me Lord. நான் தகுதி இல்லாதிருந்தும் என்னை நேசித்தீர் என்று ஆண்டவரோடு கூட சேருகிற காமெமரேஷன் தான், கொண்டாட்டம் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரமாணத்தை தந்தீர், அந்த பிரமாணத்தினாலே எங்களை நேசித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்னும் அந்த பிரமாணத்தினுடைய அடுத்த ஒரு படிநிலை, நான் எப்படி உங்களுக்கு அன்பு கூர்ந்தேனோ நீங்களும் அப்படி அன்பு கூறுங்கள். பிதா உங்களுக்கு மன்னித்ததை போல உங்கள் எதிராளிகளை நீங்கள் சிநேகியுங்கள், நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள். The love as God has showered upon us. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினதை போல பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி அன்பு செலுத்தினதை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள். There is a horizontal relationship. அதுதான் நம்முடைய praise the Lord நேரான கோடு. praise the Lord. விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறேன், பக்கத்து வீட்டில் பேசுவது கூட இன்னும் அவருடைய பேர் கூட உனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் ஒருவரோடு ஒருவர் பேசுறது கூட கிடையாது. praise the Lord. பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுருங்க, சொந்த சகோதரனிடத்தில் பேசுவதற்கு உனக்கு நேரமில்லை, சொந்த பெற்றோர்களை கவனிப்பதற்கு நேரமில்லை. You are so busy with the world. ஒரு சின்ன வரம்பு பிரச்சனை, அதற்காக எத்தனை ஆண்டுகள் சொந்த சகோதரனோடு கூட நீ பேசாமல் இருக்கிறாய். எத்தனை சிவில் கேசஸ். நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று கேட்கிறேன். ஒரு கிறிஸ்தவ அனுபவம் இருக்கும் என்றால் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுவது அன்பை செலுத்துவது. பிகாஸ் அது பிரமாணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணம் கொடுக்கப்பட்டதை கொண்டாடுவதுதான் பெந்தேகோஸ்தே நாள். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Pentecost reminds to thank for the harvest. ஆண்டவர் கொடுத்த அறுவடைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது பெந்தேகோஸ்தே நாள். அறுவடைக்கு நன்றி செலுத்துதல். முதலாவது சொன்னேன், praise the Lord, it is to constituting the nation. ராஜ்யத்தை நியாயப்பிரமாணத்தினாலே ஏற்படுத்துகிற ஒன்றை குறித்து சொன்னேன். இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், Pentecost reminds to thank for the harvest. அறுவடைக்கு நன்றி செலுத்துதல். We all live in an agricultural society. நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு விவசாயம் நிறைந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் சொசைட்டியில் அந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த சொசைட்டில அக்ரிகல்ச்சரை நாசப்படுத்துகிற ஒரு விஷயம் ஏற்படுமானால் மொத்த சமுதாயம் அழிந்து போகும். Because we live by the help of the agriculture. நம் விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறோம், அதை நம்பிதான் சாப்பிட முடியும். இந்த நாட்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி இல்லாத அளவுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்றுமதி இறக்குமதி இன்னும் சில நாட்களுக்குள் அடைக்கப்படுமானால் how you can live, எப்படி வாழ முடியும்? ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த லாரி கண்டுபிடிக்க முன்னால, பஸ் கண்டுபிடிக்க முன்னால, டிரான்ஸ்போர்டேஷன் கண்டுபிடிக்க முன்னால எப்படி மனுஷன் வாழ்ந்தான்? செல்ஃப் சஃபிஷியன்சி, சுயமாகவே அவனுக்கு தேவையானவைகள் அங்கங்கு கிடைத்தது. இன்றைய சமுதாயத்துக்கு கிடைக்கிறதா கேட்டா இல்லையே. காரணம் என்ன? நாம் எல்லா இடங்களையும் வீடுகளாக்கி விட்டோம், எல்லா இடங்களையும் இண்டஸ்ட்ரி ஆக்கி விட்டோம், நம்முடைய வயல் நிலங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆக்கி விட்டோம். என்ன நடக்கிறது? நமக்கு விவசாயம் அழிந்து போனது. ஆமென். ஆனால் யூதனுடைய வாழ்க்கையிலே யூதனுக்கு முக்கியமானது விவசாயம். இன்றைக்கும் ஜீவிஷ் கல்ச்சர்ல அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்டாக இருக்கிறது. உலகத்தில் பெஸ்ட் அக்ரிகல்ச்சரை கொண்டிருக்கிறது இஸ்ரவேல், இஸ்ரேல் கண்ட்ரி. பிகாஸ் யூ நோ why? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் விவசாயத்தை நம்பி இருந்தான், செல்ஃப் சஃபிஷியன்சியை நம்பி இருந்தான், அவன் சுயமாக வாழ நம்பி இருந்தான். இன்னைக்கு ஒரு பிரைஸ் லார்ட், இந்த இடத்துல உங்களுக்கு சபையை பார்த்தும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரி குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், செல்ஃப் சஃபிஷியன்சியை நம்புங்க. பிரைஸ் லார்ட், உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச இடங்களை பயன்படுத்தி உங்களுக்கானவைகளை நீங்களே தயார் செய்யக்கூடிய அளவில் செல்ஃப் சஃபிஷியன்சியை நம்புங்க. Don't believe to the other things. உங்களுக்கு அங்கிருந்து வரும் இங்கிருந்து வரும் என்று நம்பாதீங்கள். மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனுடைய நம்பிக்கைகள், மனுஷனுடைய டெக்னாலஜியுடைய நம்பிக்கைகள், இண்டஸ்ட்ரியை குறித்த நம்பிக்கைகள், இவைகள் எல்லாம் தோற்று போகும். Praise the Lord. Hallelujah. இந்த நாட்களில் நம்முடைய நியூஸை பாருங்க. லக்கோஸ்ட் வெட்டுக்குழிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க, அதை குறித்து வெட்டுக்குழிகள் வந்து அதை குறித்து நான் பேசலாம். அதை குறித்து கடந்த நாள் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் விதமாய் சொன்னார்கள், வெட்டுக்கிளிகள் விவசாயத்தை அழிக்கும் போது பஞ்சம் உண்டாகும். அடுத்து வரப்போகிற விஷயம் பஞ்சம் என்று சொல்லியிருந்தார்கள். வெட்டுக்கிளி வருதோ இல்லையோ, வெட்டுக்கிளி வராமலே நமக்கு பஞ்சம் வந்துடுச்சு. எத்தனை குடும்பங்கள் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். They are in a position they do not live. எப்படி வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விவசாயம் அழிக்கப்படாமல் காக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு சந்ததி தான் யூத சந்ததி. இந்த யூத சந்ததியுடைய விசேஷம், அவர்களுக்கு அறுவடை கொடுத்த தெய்வத்தை நன்றி செலுத்தும்படி ஒரு பண்டிகை வைத்தார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமென். வாசித்து பாருங்கள், யாத்திரை புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. Praise the Lord. உன் வயலிலே நீ விதைக்கிறவைகளுக்கு அறுப்பு காலம் தீர்ந்த போது அதற்கு ஒரு பண்டிகையை ஆசரிப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய முதற் பலன்களை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. வருஷ முடிவிலே நீ வயலிலும் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகை. ஆகவே இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ விதைத்தவைகள் முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கிற பண்டிகை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பண்டிகையுடைய விசேஷம் என்ன? முதல்ல சொன்னேன், அந்த பண்டிகையுடைய விசேஷம் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிதல் என்ற விஷயத்தை சொன்னேன்.
இரண்டாவது சொல்றேன், இந்த பண்டிகை விசேஷம் உனக்கு கிடைத்தவைகள் முதற் பலன்களை ஆண்டவருக்கு கொடுப்பது விசேஷம். ஆமென். கீழ்ப்படிதல் ஒரு விசேஷம். இரண்டாவது விசேஷம், உனக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளுடைய முதற் பலன்களை ஆண்டவருக்கு திரும்பி செலுத்துகிற பண்டிகை. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நீ கொடுப்பது பாஸ்டருக்கல்ல, சபைக்கல்ல, நீ கொடுப்பது கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தும்படி. ஆமென். நீ கர்த்தருக்கு கொடுக்கிறாய், கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்கு நன்றி அறிதல் செலுத்தும்படி காணிக்கை செய்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு பலர் சொல்லியிருக்காங்க. நான் காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்றதில்லை. காரணம், என்னுடைய விசுவாசம், கர்த்தர் ஒருவனுக்கு ஏவாம அவன் கட்டாயப்படுத்தி காணிக்க கொடுத்தா, எங்க அப்பா சொல்லுவாங்க, தள்ளி தள்ளி பழுக்க வச்சா அது சரியா பழுக்காதுப்பாங்க. அதான் உண்மைங்க. ஆனால் உனக்குள்ளாய் கர்த்தர் பேசுகிற நேரத்தில் இந்த கால நான் சொல்ல விரும்புகிற விஷயம், Pentecost is to remind, to thank God for the harvest. ஆண்டவர் கொடுத்த அறுவடைக்கு நன்றி செலுத்தும்படியாக தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அங்கு ஆழமான சில சிந்தைகளை உங்களுக்குள் வைக்க விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் 11 வரை வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய், உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய, உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை பகுதியை செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். பிரைஸ் தி லார்ட். இங்கே வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம், நீ கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்கு தக்கதாக, கர்த்தரை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக, கர்த்தரை நடத்தினதற்கு தக்கதாக நீ கர்த்தருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை அப்படின்னா, ஹல்லேலூயா, நீ காணிக்கை இவ்வளவு கொடுக்கணும்னு ஆண்டவர் உனக்கு சொல்ற தெய்வம் அல்ல. உடைய மனதில், உடைய மனதுக்குள்ளாக நீ ஆண்டவருக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். ரைட்? நான் நிறைய ரூபாவை காணிக்கையா கொடுத்திருக்கிறேன், அதனால கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் என்னிடத்தில் பிரியப்படுவார் என்று கேட்டால் நோ. அப்ப ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தலான்னு சொன்னா நோ. அதற்கு தான் வேதத்தை திரும்பி பாருங்கள். பெந்தைக்கொஸ்தே பண்டிகையில் வேறு சில காரியங்களை பார்க்கிறோம். லேவியராக 23ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வாசிக்கிறோம். லேவியராகவும் 23 17 முதல் 19 வசனங்கள் வாசிக்கிற நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை, முதலாவது அங்கு செலுத்த வேண்டிய காணிக்கை, உனக்கு இருக்கிறதுல 10ல் 2 பங்கு மாவை எடுத்து அந்த மாவுல, மெல்லிய மாவுல 2 அப்பம் உருவாக்க வேண்டும். 2 loaves. Praise the Lord. அப்படின்னா நீங்க கேட்பீங்க, 10ல் 1 தானே பாஸ்டர் கொடுக்கணும்? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் வேற. நான் அர்த்தத்துக்குள் கடந்து போக விரும்பவில்லை. ஆனால் நான் ஒரே விஷயத்தை சொல்லுகிறேன். a part of what you have, உனக்கு இருப்பதில் ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உனக்கு கர்த்தர் கொடுத்ததிலே
ஒரு பங்கு. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேக சபையாரும் வெளி மற்றவர்களும் என்னிடத்தில் பேசும்போது சொல்லி இருக்கிறார்கள், கிறிஸ்தவங்கள் உங்களுக்கு என்ன 10ல் 1 உங்களுக்கு தானே. ஆமென், இப்படி எல்லாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனா எங்களுக்கு உங்க 10ல் 1 தேவையில்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்கு கொடுத்தல் 10ல் 1 ஆண்டவருடைய நாமத்தில் ஒதுக்கி வை. ஆமென். கர்த்தருக்காக 10ல் 1 கொடுக்கணும் கூட புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நான் தசமபாகத்தை பிரசங்கிக்கிறவனும் அல்ல. புதிய ஏற்பாட்டில் உன் மன விருப்பத்தின்படி, ஆனா ஒரு பங்கு ஆண்டவருக்குள்ளது. ஆமென். நீ எப்படி வேணாலும் பங்கை பிரிச்சுக்கோ, உனக்குள்ளது ஒரு பங்கு ஆண்டவருக்குரியது. அதை ஒரு நாளும் விசுவாசிகள் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அது எங்க கொடுக்கணும் பாஸ்டர், யார்கிட்ட கொடுக்கணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். நீ எங்கே கூடி ஆராதிக்கிறாயோ அந்த சபைக்குரியது அந்த பங்கு. ஆமென். காரணம், அந்த சபை என்பது ஒருவேளை இதுல மறுபக்கம் கூட இருக்குது. பாஸ்டர்ஸ் கூட அதுல சிந்திக்க வேண்டும். விசுவாசுடைய எல்லா 10ல் 1 பங்கையும் பாஸ்டர்ஸ் அனுமதிக்கிறதுக்கும் வேதம் அப்படியாய் நீங்க நல்லா சுகிச்சிருங்கன்னு அனுமதிக்கவும் இல்லை. அதையும் பாஸ்டர்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும். அது சபைக்குரியது. சபையிலே ஆகாரம் இருக்கும்படி, சபையிலே திருப்தி அடையும்படி, சபையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, சபையுடைய நன்மைக்காக, சபையுடைய விஸ்தாரணத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக உன் பணத்தின் பங்கு செலவிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா மிஷனரி ஆர்கனைசேஷன் அனுப்பலாமா பாஸ்டர், இல்ல வேற ஒரு இடத்துக்கு அனுப்பலாமா பாஸ்டர்? அவைகளெல்லாம் காணிக்கை வேற, கர்த்தருடைய பங்கு வேற. ஹல்லேலூயா. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுடைய பங்கு, உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. மாதந்தோறும் நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு கொடுக்கணும் என்கிறத பிரித்து, எனக்கு அவர்களும் நல்ல அப்பா மாதிரி நல்ல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கும், உங்க அப்பாவுக்கு அனுப்புனா எப்படி இருக்கும்? அதான் பங்கு. இனி அப்பாவுக்கு நான் மாசந்தோறும் கொடுத்தேன், அதனால எனக்கு அவர் இப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறதும் தப்பு. காரணம், அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கடமை. ஹல்லேலூயா. தசமபாகம் உனக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவனுக்கு திரும்ப தரணும். நான் இப்படி கொடுத்தேன், அமிக்கு குலுக்கி இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்னை திரும்ப தரப்போகிறார் இல்ல. தசமபாகம் என்பது அல்லது கர்த்தருக்கு கொடுக்கிற பங்கு என்பது நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கடமை. ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறது. நீ காணிக்கை செலுத்துகிறாயே, அந்த காணிக்கையை கர்த்தர் முகர்ந்து அதை உனக்கு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அந்த பகுதிக்கு போகணும்னு நினைக்கல. நான் ஆவியானவர் அந்த பகுதிக்கு திருப்பினபடி நான் சொல்லுகிறேன். நான் மீண்டும் இந்த பகுதிக்கு வருகிறேன். இங்கே வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 7 1 வயது உள்ள ஆட்டுக்குட்டிகள் வேண்டும். இனி 1 காளை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக 2 ஆட்டுக்கடாக்கள் வேண்டும். இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். ரைட். இப்ப ஆண்டவருக்கு கொடுப்பது எதற்காக என்று 2 விஷயத்தை கூட அதற்குள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தில் வாசிக்கிற நேரத்தில், லேவியராக 23:19 வாசிக்கும் போது 19 ஒரு முறை கூட வாசிக்கலாம். வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாக பெந்தேகோஸ்தே நாளிலே செய்யப்படுகிற 2 பலிகளை குறித்து பார்க்கிறோம். ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று சமாதான பலி. ஆமென். பாவ நிவாரண பலி என்று சொன்னால் உடைய பாவத்திற்கு மன்னிப்பை கோரத்தக்கதாய், பாவத்துக்கு நிவாரணத்தை கோரத்தக்கதாய் ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை பலியாய் சமர்ப்பிப்பது பெந்தேகோஸ்தே என்னும் நாள். ஆமென்.
ஹalleluya. இன்னொன்று சமாதான பலி. உன் வாழ்க்கை சமாதானமாய் இருக்கத்தக்கதாய், உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடத்தக்கதாய் ஆண்டவருக்கு பலி செலுத்துவது சமாதான பலி. இந்த மேல சொன்ன பலிகள் எல்லாம் எதுக்கு செலுத்தினாங்களா? பாவ நிவாரணத்துக்கும் சமாதானத்துக்குமாய் செலுத்தினார்கள். முதலாவது சொன்னேன், பெந்தேகொஸ்தே நாள் என்பது எதை நமக்கு காட்டுகிறது? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, கட்டளைகளை நமக்குள் கொடுத்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகிறதை காட்டுகிறது என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், பெந்தேகொஸ்தே நாள் எதற்கு காட்டுகிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்த அறுவடைக்கு நன்றி செலுத்தும்படியாய் பலி செலுத்துதலை காட்டுகிறது. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Pentecost reminds the establishment of the New Testament church. பெந்தேகோஸ்தே புதிய ஏற்பாட்டு சபையின் உருவாக்குதலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. Pentecost reminds to establishment of the New Testament church. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து கேட்ட வசனம், அதனுடைய 1-2 வசனங்களை திரும்பவும் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி உருவானது என்று சொன்னால், ஒரு நிரப்புதல் உண்டாயிற்று. A fullness happened. இதற்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக விளக்கங்கள் உண்டு. நான் அந்த விளக்கங்களுக்கு ஒன்றும் இந்த செய்தியில நேரம் இல்லை. நான் அந்த விளக்கங்களுக்குள் செல்லவும் விரும்பவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை எங்கே உருவாக்கப்பட்டது, where it is established என்று கேட்டால், praise the Lord, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவனுடைய அந்த சாட்சியாய் நிற்கிற, கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் நிற்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை வழி நடத்த, பழைய ஏற்பாட்டில் எப்படி நியாயப்பிரமாணம் அவர்களை வழி நடத்தினதோ அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவசியம். அந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு நடத்துகிற ஒரு கிங் அவசியம், ராஜா அவசியம், ஒரு லீடர் அவசியம். இந்த காலவெளியில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன், ஆண்டவர் தம்முடைய சபையை நேர்த்தியாய் நடத்துகிற மனுஷனை எதிர்பார்த்த போது ஒருவனையும் அவர் அதற்கு நேர்த்தியாய் காணாதபடினாலே அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை அனுப்பி அவர் மூலம் சபையை அவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். அவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தினார்கள். ரைட், ஆமா ரைட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வருகிற நேரத்தில் அப்படி ஒருவரையும் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கோ நியாயப்பிரமாணத்தை நடத்துவதற்கோ ஒரு தலைவரை ஏற்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் ஃபாலோவர்ஸ் தான் ஏற்படுத்தினார், சீஷர்களை தான் ஏற்படுத்தினார். He doesn't made a leader, but we have to understand. அப்ப புதிய ஏற்பாட்டில் who is the leader? புதிய ஏற்பாட்டின் லீடர் is the Holy Spirit alone. பரிசுத்த ஆவியானவரே, அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். வாசித்து பார்க்கலாம், 2 வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். யோவான் 14:16. ஹல்லேலூயா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை
எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. What is the meaning of the New Testament church? பெந்தேகோஸ்தே நாளுக்கும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உறவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார். அதனாலே நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். New Testament church is expected to witness Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்க புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டு சபையை அழைக்கிறார். இந்த சாட்சி கொடுப்பதற்கு உனக்கு உந்துதலாய் இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பலவிதமாக வர்ணிக்கிற செய்திகளை கேட்கிறேன். சில வேளை சில செய்திகளை கேட்கும் போது ஐயோ வேத புரட்டர்கள் என்று தோன்றுகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவரை சிலர் புரிந்து வைத்திருப்பதெல்லாம் என்னவென்று சொன்னால் ஒரு இமோஷனல் ஸ்பிரிட்டாக நினைத்து வைத்திருக்கிறார்கள். Holy Spirit is not an emotional spirit, it's an intellectual spirit. அவர் உன்னை போதிக்கிற தெய்வம், அவர் உன்னை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர். Praise the Lord. He doesn't make you to stand, he doesn't make you to dance. நீ நினைப்பதை போல அவர் உன்னை ஆட வைக்கிறவரோ இல்ல வேற ஏதோ வைக்கிற தெய்வம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்கிற நேரத்திலே உன்னிடத்தில் கனிகள் உண்டாகும், உன்னிடத்தில் வரங்கள் ஆபரேட் ஆகும், நீ அநேகருக்கு சாட்சியாயிருப்பாய். ஆகவே அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். You will be witnessing. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட இந்த பெந்தேகோஸ்தே நாளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்போது நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஒரு ராஜ்யத்தை அல்லது புதிய ஏற்பாட்டு சபையை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், ஒரு நடத்துகிற லீடர். ஆமென். ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறீர்கள். You have no leaders to lead you. அப்ப சகல சத்தியத்தில் நடத்துகிற பரிசுத்த ஆவியான உனக்குள் வாசமா இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவி கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு பரிசுத்த ஆவி இல்லை எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. பரிசுத்த ஆவியை நடத்துவதற்கு எப்பொழுது விட்டு கொடுக்கிறாயோ, பரிசுத்த ஆவியான உனக்குள் கிரியை செய்வதற்கு, உன்னை முழுமையாய் நிரப்புவதற்கு, உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு எப்பொழுது விட்டு கொடுக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ புதிய ஏற்பாட்டு சபையின் ஆளுகைக்குள் கடந்து வருகிறாய். So Pentecostal is a constitution, and Pentecostal is a thanksgiving for all his provisions. The same way Pentecostal is led by the Holy Spirit. பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறது. இந்த காலையிலே கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, அந்த நடத்தப்படுகிற அனுபவத்தை கொண்டிருக்கிறவன் தான் பெந்தேகோஸ்தேக்காரன். ஒரு டினாமினேஷன் பேரை வச்சுட்டு இருக்கிறவன் இல்லை பெந்தேகோஸ்காரன். இல்லை என்றால் பிரைஸ் தி லார்ட் ஒரு வித்தியாசமா ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறவன் இல்லை பெந்தேகோஸ்காரன். இல்லை வெள்ளையும் போடுறவன் இல்லை பெந்தேகோஸ்காரன். பெந்தேகோஸ்காரன்னா யார் தெரியுமா? who led by the Holy Spirit. பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஆவியானுடைய உணர்வை கொண்டிருக்கிறவன். ஆவியானவர் சகல சத்தியத்திலும் போதித்து நடத்த ஒவ்வொரு நேரமும் ஆவியானோடு கூட உறவாடுகிறவன். having the relationship with God. Praise the Lord. விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து கேட்கிறேன், do you have the relation with God? ஆண்டவரோடு கூட அந்த நெருக்கம் இருக்கிறதா? அந்த உறவு இருக்கிறதா?
If you failed, don't claim yourself as a Pentecost. நீ தோற்று போனா பெந்தேகோஸ்காரன் சொல்லாத. பெந்தேகோஸ்தே என்பது உன்னை நடத்துகிற ஆவியானவர், சகல சத்தியத்தில் உன்னை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். Pentecost reminds the constituting of the nation. ராஜ்யத்தை ஏற்படுத்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததை பெந்தேகோஸ்தே ஞாபகப்படுத்துகிறது. Number 2, Pentecost reminds to thank for the harvest. அறுவடைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பெந்தேகோஸ்தே ஞாபகப்படுத்துகிறது. Number 3, Pentecost reminds the establishment of the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபை உருவாக்கப்படுவதை அது ஞாபகப்படுத்துகிறது. 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற தேசம் அனைத்தும் உள்ள இந்திய தேசத்திலும் வெளிநாடுகளிலும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை விசேஷித்து கொள்ளுகிறவன் இருக்கலாம், கொள்ளாதவன் இருக்கலாம். ஐ டோன்ட் மைண்ட். பட் பெந்தேகோஸ்தே அனுபவங்களை புரிந்து வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஆலோசனையாய் சொல்லுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பிரமாணத்தை மறந்து போகாத. அன்பு என்னும் பிரமாணத்தை, அன்பினாலே ஆண்டவர் கொடுத்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்த நட்சலாகிய அந்த நியாய பிரமாணத்தை மறந்து போகாதே. And don't forget to give thanks to the Lord. 103ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சகல உபகாரங்களை மறக்காதபடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து போகாத. And finally, Pentecost is to remind the establishment of the New Testament church by giving of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனாலே ஹல்லேலூயா ஆண்டவர் உருவாக்கின புதிய ஏற்பாட்டின் சபையை மறந்து போகாதே. அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவதையும் மறந்து போகாதே. அந்த வழிநடத்தலுக்குள் அடங்கி இருக்க எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறோம்? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த பெந்தேகோஸ்தே பற்றி தியானிக்கிற நேரத்தில் சபைக்கு நான் கேட்குற சிம்பிள் கொஸ்டின், do you want to be a Pentecost? நீ ஒரு பெந்தேகோஸ்தா இருக்க விரும்புறியா? இன்னைக்கு அநேகர் என்கிட்ட சொல்ற வார்த்தை, பாஸ்டர் பெந்தேகோஸ்தா யாரும் இல்லை, பெந்தேகோஸ்தா யாரும் இல்லை. அவங்கெல்லாம் சொல்ற பெந்தேகோஸ்துனா வெளிப்புறமான தோற்றங்கள், வெளிப்புறமான சில காரியங்கள். இவை எல்லாவற்றை பார்க்க நான் புரிந்து கொண்ட பெந்தேகோஸ்து என்ன தெரியுமா? பிரமாணத்தை கை கொள்ளுதல். நான் புரிந்து கொண்ட பெந்தேகோஸ்து என்ன தெரியுமா? கர்த்தர் செய்ததை மறக்காம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். நான் புரிந்து கொண்ட பெந்தேகோஸ்தா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது. இந்த 3 உன் வாழ்க்கையில் இருந்தா வெளியே உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். நீ வெளியே உள்ளதெல்லாம் மாத்திட்டு உள்ள எல்லாம் இருந்த ஆண்டவர்னை பார்த்து சொல்லுவாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலவேளையில் உன்னை பார்த்து கேட்கிறார், he should not say to that, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் உன்னை பார்க்க கூடாது. ஆண்டவருடைய உள்ளந்தரங்களை ஆராய்ந்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமென் ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நான் உமக்காக வாழ நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட ஜெபிக்க முடியும்? நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உமக்கு பிரியமானதா இல்லை என்று எனக்கு தெரியும். நான் பிரமாணத்தின்படி வாழவில்லை. நீ சொன்னதை போல அன்பு செலுத்த நான் தயாரா இல்லை. அன்புக்கு விட்டு கொடுக்க நான் தயாரா இல்லை. அன்பை என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் தயாரா இல்லை. உம்முடைய அன்பை கூட நான் புரிந்து கொள்ள தயாரா இல்லப்பா. என்னை மன்னியும். நான் அன்பு செலுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன் பக்தன் சொன்னதை போல நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் எல்லா அறுவடைகளுக்காகவும் என் முதற் பலன்களை உமக்கு தருகிறேன். ஆண்டவரே, I don't want to enjoy the first fruits. எனக்கு மேன்மையாய் இருக்கிறது ஒன்றும் எனக்கு வேண்டாம், அது உமக்கே இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த மேன்மைகள், எனக்கு நீர் கொடுத்த
ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களும் அது உம்முடையவைகள், நீர் எனக்கு தந்தவைகள், நான் உமக்காய் கொடுக்க விரும்புகிறேன். That you enjoy and glorify in it. அதை நான் அனுபவிக்கும் போதெல்லாம் ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற கேட்ஜஸா இருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், என்னுடைய ஊழியமா இருக்கலாம், என்னுடைய சகலத்தையும் அது ஜனங்கள் உம்மை காணட்டும் அப்பா. Let it be for your glory. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படியே வாழ விரும்புகிறோம். We don't want to deviate from the way which our Holy Spirit lead us. பரிசுத்த ஆவி நடத்துகிற வழியிலிருந்து நாங்கள் திரும்பி போக அல்ல, நேரான பாதையில் நடக்க எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை சமர்ப்பித்து தருகிறோம். நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சமர்ப்பித்து தருகிறோம், கிருபையிலே தாழ்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே நாளின் விசேஷங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீர். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கைக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில அப்பா ஹல்லேலூயா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் ஊற்றின அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக ஒரு பின்னாரியாய் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்மள நல்கேணம் மாலின்யம் மாறேணம் நிஞ்சனம் உணர்ந்து வேலை செய்யுவார். பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழ பெய்யிச்ச பரமபிதாவே பின்மழ நல்லா. பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழ பெய்யிச்ச பரமபிதாவே பின்மழ நல்கா. பின்மழ நல்கேணம் மாலின்யம் மாறேணம் நிஞ்சனம் உணர்ந்து வேலை செய்யுவார். பின்மழ நல்கேணம் மாலின்யம் மாறேணம் நிஞ்சனம் உணர்ந்து வேலை செய்யுவார். பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழ பெய்யிச்ச பரமபிதாவே பின்மழ நல்கா. முட்டோளம் அல்ல அரையோளம் போரா பலியொரு ஜீவ நதி ஒழுகா. ஆமென். முட்டோளம் அல்ல அரையோளம் போரா பலியொரு ஜீவ நதி ஒழுகா. நீந்திட்டல்லாதே கடப்பான் வையாத்த நீருறவு இன்று துறக்கனாதா. நீந்திட்டல்லாதே கடப்பான் வையாத்த நீருறவு இன்று துறக்கனாதா. பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழ பெய்யிச்ச பரமபிதாவே பின்மழ நல்கா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழை பெய்த அந்த பரமபிதாவே பின்மாரின் மழை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. சபை உணரட்டும் ஆண்டவரே. சலிக்கும் எல்லா பிராணிகளும் இன்று சலனமுண்டாக்கி ஜீவன் பிராபிப்பார். சலிக்கும் எல்லா பிராணிகளும் இன்று சலனமுண்டாக்கி ஜீவன் பிராபிக்கா. ചൈതന്യം നൽകേണം നവജീവൻ വേണം നിത്യതയിലെത്തി ആശ്വസിച്ചിടാം. ആമേൻ. ചൈതന്യം നൽകേണം ഹല്ലേലൂയ. ആമേൻ. പെന്തേകോസ്തേ നാളിൽ മുൻമഴ പെയ്യിച്ച glory 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 glory. സൈന്യത്താലും അല്ല ശക്തിയാലും അല്ല ദൈവത്തിന്റെ ആത്മാ ശക്തി
ശക്തിയാലത്രേ, സൈന്യത്താലും അല്ല, ശക്തിയാലും അല്ല, ദൈവത്തിന്റെ ആത്മാ ശക്തിയാലത്രേ. ആമേൻ. ആർത്തുപാടി സ്തുതിക്കാം, ഹല്ലേലൂയ പാടാം, ആണിക്കല്ല് കയറ്റാം, ദൈവസഭ പണിയാം. ആർത്തുപാടി സ്തുതിക്കാം, ഹല്ലേലൂയ പാടാം, ആണിക്കല്ല് കയറ്റാം, ദൈവസഭ പണിയാം. പെന്തക്കോസ്തേ നാളിൽ മുൻമഴ പെയ്യും முன்மாரியை பெய்ய வைத்த தெய்வம் ஒரு பின்மாரி எங்கள் தேசத்திலே பெய்யட்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே பெய்யட்டும், எங்கள் தேசத்திலே பெய்யட்டும், எங்கள் தேசத்திலே பெய்யட்டும், எங்கள் தேசத்திலே பின்மாரி மழை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. ரததால் செயம், ரததால் செயம், ரததால் செயம், ரததால் செயம், ரததால் செயம், ரததால் செயம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஜனத்துக்குள்ளாய் ஒரு பின்மாரியின் மழை வியாபரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh glory, glory, glory. Thank you Jesus. Thank you Lord. இந்த நேரத்திலே சமர்ப்பித்து கொடுத்து ஜெபிப்போமா. நாம் கேட்டதை போல கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஒரு நியாய பிரமாணத்தை நிறுவுகிற நாள் பெந்தேகோஸ்தே நாள். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவருக்காக கொடுக்கிற பலியிடுகிற நாள் பெந்தேகோஸ்தே நாள். அவருடைய புதிய ஏற்பாட்டு சபையை அவர் தேற்றரவாளனை அனுப்பி உருவாக்கின நாள் பெந்தேகோஸ்தே நாள். இந்த 2020 வருஷத்துல, இந்த கடைசி காலத்துல இந்த பெந்தேகோஸ்தையை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளவும், அவர் தந்த அன்பின் பிரமாணத்தை, புதிய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளவும், நம்மிடத்தில் அவர் விரும்புகிற காரியம் நன்றியறுதலோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பாவ நிவாரண பலியும் சமாதான பலியும் இடுகிறவர்களாக இன்னும் புதிய ஏற்பாட்டு சபை உருவாக்குவதை போல அந்த தேற்றரவாளன் நமக்குள் இருந்து சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற அந்த தேற்றரவாளனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. சமர்ப்பித்து கொடுப்போம். கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு யார் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து கொடுக்கிறார்களோ அவள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை காண்பார்களாக, நன்மைகளை காண்பார்களாக. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. தேசம் Praise the Lord அமைதியாகட்டும். தேசத்தின் அமைதி உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தரை நிறைவேற்றுகிற உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையிலே தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகம் இன்றும் சதா காலங்களிலும் வீடுகளில் அமர்ந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.